இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்து இந்த வீடியோ தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேக்ரவுண்டை எப்படி பிளர் ஆக்குறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக இருக்கும். ஸோ வீடியோவை லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு VPN ஆன் பண்ணி வச்சுட்டு CapCut ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணி எந்த வீடியோவில் பேக்ரவுண்டை பிளர் பண்ணணுமோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இதை தான் பேக்ரவுண்டை வந்து நான் வந்து பிளர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ப்ரோ, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்படி ஸ்வைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிளர்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் பிளர் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த சர்ச்சில் கிளிக் பண்ணிவிட்டு பிளர்னு டைப் பண்ணி கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிக்குன்னு கொடுத்தோன்னே வீடியோ லாஸ்ட் வர நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பிளர் எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிளர் வேணுங்கிறத நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 80 அந்த ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டு உங்களுக்கு கூட எடிட் பண்ணிக்கலாம். திருப்பி என்னென்னா பேக் போய்க்கோங்க. பேக்கில் போயிட்டு வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா காப்பி இல்லைனா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த காப்பியை கொடுத்தோன்னே வீடியோ ஒன்று டூப்ளிகேட் ஆயிரும். ஸோ வீடியோ டூப்ளிகேட் ஆன வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதை ஓவர்லைன் கொடுத்தோன்னே வீடியோ என்ன பண்ணால் கீழே வந்துடும். அதை நம்ம அப்படியே ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்ததுக்கப்புறம் ஓவர்லே வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட்னு கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வந்து கட் அவுட்டில் வந்து உங்கள் இதில் பார்டர் வேணும்னாலுமே கட் அவுட் ஸ்டாக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணுமா, ஸோ இதில் எது வேணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் இந்த எஃபெக்டையும் நீங்கள் வந்து இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துக்கலாம். ஸோ வீடியோ இவ்வளோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்ரவுண்ட் வந்து கம்ப்ளீட்டாக பிளர் ஆகிட்டு. ஸோ வந்து ஃபுல் பிளர் கொடுக்காண்டா. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ எஃபெக்டில் போயிட்டு பிளரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கொஞ்சம் இந்த லெவலுக்கு கொடுங்க. ஒரு 50 அந்த ரேஞ்சுக்கு கொடுங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கம்ப்ளீட்டாக நம்ம பிளர் பண்ணோம்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காட்டும். ஸோ இந்த அளவுக்கு கரெக்டாக ஒரு 50-55 அந்த ரேஞ்சுக்கு பிளரை கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. உங்களுக்கு அவுட்டர் பார்டர் வந்து தேவையில்லைன்னா நீங்கள் ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். இப்படி தான் ஒரு பேக்ரவுண்டை வந்து நம்ம பிளர் பண்ண முடியும். ஸோ ஃபோட்டோஸ்க்கும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அண்ட் வீடியோஸ்க்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சோன்னா மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு சேவ் டு டிவைஸை கிளிக் பண்ணிக்கோங்க.